Vanakkam, I am Rajisubramanian, Handwriting Analyst, Managing Director of SSV Academy. So, இன்னைக்கு higher class studentsக்கு எந்த மாதிரி handwriting flow-வை increase பண்ணலாம், நான் எழுதுறது எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க follow பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டினியூஸாக எங்களோட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோயர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத 4 லைன் நோட்டில் பார்த்துருக்கோம், இல்லை சிங்கிள் லைன் நோட்டில் பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ ஒரு பேராகிராஃபை கண்டினியூவாக எழுத போகிறேன் சிங்கிள் லைன் நோட்டில். நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு லெஜிபிலிட்டி உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், என்ன மாதிரி இந்த மேம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி என்னென்னா இந்த இது வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒரு எபிசோட்லேயும் ஏ எப்படி டீச் பண்ணுறது, பி எப்படி டீச் பண்ணுறதுன்னு போட்டு செகண்டு நான் இப்போ வந்து ஒரு ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்கிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இதை பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இந்த எபிசோடில் கண்டினியூஸாக நான் எழுத போகிறேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சிங்கிள் லைன் நோட் புக்கில் என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங், எப்படி நம்ம வந்து ஷேப் கொடுக்கறது, எப்படி நம்ம கேப் கொடுக்கறது அப்படிங்கிறத என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் மாடல் வச்சு ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு கர்சிவ் ரைட்டிங் புக் வாங்கி கொடுத்து அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்காதீங்க. அது மூலமாக குழந்தைகளோட திங்கிங் ப்ராசஸ்ஸே, க்ரியேட்டிவிட்டியே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னோடய எபிசோட்ஸை கண்டினியூ வாட்ச் பண்ண வைங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக அவங்க கூட உட்காந்து அதை கைட் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூஸாக எங்களோட எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் வின் டிவியை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்களும் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.